வணக்கம். சுவையான இந்த காயில் செய்யும் சட்னி உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு எப்போதும் நீண்ட மற்றும் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ மிக முக்கியமானது. ஆனால் இப்போது நாம் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பேரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த கொரோனா வைரஸை கையாளும் போது ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது முன்னென போதையும் விட முக்கியமானது. ஆதால் ஒவ்வொருவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள முயல்கின்றனர். உடலின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பையும் வலுப்படுத்துவது நேரம் எடுக்கும் செயல்முறையாக இருந்து பல விஷயங்கள் மூலம் நீங்கள் தொற்று நோயை குறைக்க முயற்சி செய்யலாம். மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேநீர் மற்றும் மூலிகைகளை முயற்சி செய்கிறார்கள். உங்கள் உணவில் ஆரோக்கியமான மற்றும் சுவையான ஒன்றை நீங்கள் சேர்க்க விரும்பினால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாங்காய் சட்னியை முயற்சிக்கவும். மாங்காய் சட்னி உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி வலுப்படுத்தும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கோடைக்காலம் என்றாலே பலருக்கு முதலில் ஞாபகம் வருவது மாம்பழம் சீசன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் முக்கனிகளில் ஒன்று இதை காயாகவும் பழமாகவும் மற்றும் சமையலில் சேர்த்து உண்ணலாம். மாங்காய் மற்றும் மாம்பழம் இரண்டுமே அதன் தனித்துவமான சுவையை கொண்டுள்ளன மற்றும் அவற்றின் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளுக்கும் பெயர் பெறுகின்றன. மாங்காய் சட்னி நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுடன் ஒரு ஸ்பூன் மாங்காய் சட்னி சேர்ப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மாங்காய் சட்னி உதவுவதாக கூறுகின்றனர். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மாங்காய் சட்னி உதவுவதாக கூறுகின்றனர். பருப்பு, அரிசி, ரொட்டி மற்றும் சப்ஜி ஆகியவற்றை கொண்டு பாரம்பரிய உணவோடு மாங்காய் சட்னியும் சேர்த்து குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மகிழ்விக்க முடியும். மாங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு மாங்காய், 3 பூண்டு பற்கள், இஞ்சி சிறிதளவு, அரை சிறிய வெங்காயம், 1 சிறிய தக்காளி, 1 ஸ்பூன் மாதுளை விதைகள், 10 முதல் 12 புதிய கறிவேப்பிலை, 4 முதல் 5 புதிய அஜ்வைன் இலைகள், 5 முதல் 6 புதிய துளசி இலைகள். மாங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். பின்னர் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தேவையான பொருட்கள் அனைத்தையும் நறுக்கி வைத்துள்ள மாங்காயையும் மிக்சியில் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். பின்னர் இதை எடுத்து பரிமாறலாம். இந்த சட்னியின் அரை தேக்கரண்டி தினமும் நீங்கள் சாப்பிட்டவுடன் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். எரிச்சல் கொண்ட குடல், நோய்க்குறி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சட்னியை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் கூட இதை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.